இந்த அமளி சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக எம்பி கனிமொழி சோமு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். இப்போ மக்களவையில் ஒரு பெரும் அமளி நடந்திருக்கிறது. இது தமிழ்நாடு மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசுதான் அநீதி செய்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இது மத்திய அமைச்சர் அவர்கள் கூறுவதெல்லாமே பொய் தான். மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கூறுவதெல்லாமே பொய் தான். எல்லா பாலிசிஸுமே, ஏதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன், எல்லாமே சதர்ன் ஸ்டேட்டை வஞ்சிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிட்ஹோலா தான் நாங்க அதை பாக்குறோம். இப்போ நாங்க ராஜ்யசபால இருந்து எல்லா மெம்பர்ஸும் வாக் அவுட் பண்ணிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் 267 நோட்டீஸ் கொடுத்திருந்தோம் டீலிமிட்டேஷன் பத்தி டிஸ்கஷன் எடுக்கணும்ன்றதுக்காக. அதே நேரத்துலதான் அங்க அமித்ஷா அவர்கள் மக்களவையில என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ரூல் தெரியலன்னு. அப்ப 267 ரூல் இல்லையா? அதே ரூல்ல நாங்க டிஸ்கஷன் கேட்டிருக்கிறோம். அதை அனுமதிக்க வேண்டியது சேரோடைய ஒரு மாண்பு. ரூல்ஸே தெரியல, ஷார்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கு, லாங் டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது, அதுல எடுத்து பேசலாமேன்ட்டு அவர் அங்க பேசியிருக்கிறார் மக்களவையில என்இடி பாலிசியில. அதே நேரத்துலதான் இங்க நாங்க எல்லாருமே 267 டீலிமிட்டேஷன் கொடுத்ததுல எடுக்க முடியாது, கேட்டகாரிக்கா அதை பத்தி டிஸ்கஷனை எடுக்க முடியாதுன்னு சபாநாயகர் அவர்கள் கூறவே நாங்க இப்ப ராஜ்யசபால இருந்து எல்லா மெம்பர்ஸும் அசோசியேஷன் அனைத்து மெம்பர்களும் வாக் அவுட் பண்ணிருக்கிறோம். சோ இப்படி திரும்ப திரும்ப பேசுவதற்கே குரலை ஜனநாயகத்தை ஒடுக்கி திரும்ப திரும்ப குரல் வலியை நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள். உண்மையான நிலைமை. அதை அவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய இரட்டை வேறு நிலைப்பாடு. மேம், இன்னொரு குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார். மக்களவையில் பேசும்போதே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் என்னை சந்தித்தார்கள், அதிகாரிகளோடு சந்தித்தார்கள், PMShree திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள், அதை யூ டர்ன் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய என்றுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எந்த அமைச்சராக இருந்தாலும் எல்லோருமே இருமொழி கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னைக்குமே அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நாங்க ஒத்துப்போம் கையெழுத்து போடுறது? அப்படி ஒத்திருந்தோம்னா அன்னைக்கே போட்டுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கும் இல்லையா? போடாம வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒத்திருந்திருக்க மாட்டாங்க. வெளியிடத்துல நியூஸ்ல எப்பவும் சொல்லிய போய் பொய்யும் பொருட்டையும் தான் ஒன்றிய அமைச்சகம் கூறிக்கொண்டிருக்கிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி சோமு.